அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாலிட்டியில் அரசியலமைப்பின் முகவுரை அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கு இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் வரக்கூடிய சப் டாபிக்ஸில் கவர் பண்ணிட்டோம். அடுத்தது அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அந்த டாப்பிக்கு கவர் பண்ணிட்டோம். இப்போ தேர்டு டாபிக் சிலபஸில் இருக்கக்கூடிய தேர்டு டாபிக் செகண்ட் டாப்பிக்கே உங்களுக்கு இருக்கும். நம்ம தேர்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசியலமைப்பின் முகவுரை அதுதான் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக்ங்க. இதிலிருந்து கொஷின் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம அரசியலமைப்பு இருக்குது அப்படின்னா அதில் என்னென்னலாம் இருக்குது, இத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, இத்தனை ஷெடியூல்ஸ் இருக்குல்ல, இத்தனை பார்ட்ஸ் இருக்குல்ல, அப்போ அதில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இந்த ஒரு பிக்சரில் இதை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, பாருங்கள் இந்த பிக்சர் தான். இது தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள் இந்த ஒரு பிக்சரில் நம்ம இந்திய அரசியலமைப்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளுடைய எல்லா புக்லேயுமே அதை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாலிட்டி புக் எடுத்தாவே முன்னாடி இது தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி தமிழ்லேயும் இருக்குது, நம்ம படித்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ முகவுரைனா என்ன? முகவுரை நம்ம என்ன சொல்லுவோம்னா அரசியலமைப்பின் அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படின்னு சொல்லுவோம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம அரசியலமைப்புக்குள்ளே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னுரை. முன்னுரையிலே எல்லாம் உங்களுக்கு முன்னுரைனா எல்லாமே தெரியும். நம்ம பின்னாடி என்னென்னலாம் சொல்ல போகிறோமோ அது ஒரு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறது உங்களுக்கு என்னதுங்க, முன்னுரை நம்ம சொல்லுவோம். அரசியலமைப்பின் அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு சொல்லுவோம். முகவுரை அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம், முன்னாடிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அடுத்தது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பிற்கு முகவுரை தேவை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாங்க. நம்முடைய இந்திய அரசியலமைப்பு இருக்குதா, ஆனால் அதுக்கு ஒரு முகவுரை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா, ஜவஹர்லால் நேரு சொன்னது, அம்பேத்கர் சொன்னது, மகாத்மா காந்தி சொன்னது, இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எங்கே இருந்தாலும் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி. இப்போ இந்த முகவுரையை அரசியலமைப்புக்கு பயன்படுத்திய முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அப்போ நம்ம இந்த முகவுரை அப்படிங்கிற கான்செப்ட் எங்கிருந்து எடுத்துட்டோம், அமெரிக்கா கிட்ட இருந்து. அப்போ முகவுரை அப்படிங்கிறத அரசியலமைப்புக்கு முதல் முறையாக பயன்படுத்திய நாடு எதுன்னு கேட்டால் அமெரிக்கா தான். எந்த நாட்டிலிருந்து நம்ம முகவுரை அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்தோம் அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா தான். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கத்தில் இந்த பாயிண்ட் பார்த்தோம். அதாவது 3வது கூட்டம், அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய 3வது கூட்டம் 1946 டிசம்பர் 13 நடந்திருக்கும். அப்போது ஜவஹர்லால் நேரு ஒரு குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அந்த குறிக்கோள் தீர்மானம் பார்த்தீங்கன்னா எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியலமைப்பு நிர்ணய சபையால்? 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? குறிக்கோள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஜவஹர்லால் நேரு 1946 டிசம்பர் 13 கொண்டு வந்தார். அது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டை பார்த்தோம். இந்த குறிக்கோள் தீர்மானம் இருக்குது பார்த்தீங்களா, ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முகவுரைக்கு ஒரு வரைபடமாக செயல்பட்டது. அந்த குறிக்கோள் தீர்மானத்தில் நிறைய பாயிண்ட் இருக்கும். நாடு சமத்துவமாக இருக்கணும், மக்களாட்சி கொண்டதாக, அதாவது மக்களாட்சி கொண்டதாக இருக்கணும், இறையாண்மை மிக்கதாக இருக்கணும், அடிப்படை உரிமைகள் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய அந்த குறிக்கோள் தீர்மானத்தில் அவர் சொல்லியிருப்பார். அப்போ அவர் சொன்ன பாயிண்ட் தான் இந்த முகவுரைக்கு ஒரு வரைபடமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். எது முகவுரைக்கு ஒரு வரைபடமாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இல்லை முகவுரைக்கு ஒரு அடித்தளமாக செயல்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், இல்லை அடிப்படையாக செயல்பட்டது அப்படின்னு கூட கேட்கலாம். குறிக்கோள் தீர்மானம் தான். அது யார் கொண்டு வந்திருப்பாங்க? ஜவஹர்லால் நேரு தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வருடம், கொண்டு வந்த வருடம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் ரெண்டுமே முக்கியமானது தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நாம் அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் திறவுகோல், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. அப்போ முகவுரையை நம்ம என்ன சொல்லுவோங்க, அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இதுதான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அமெரிக்காவிலிருந்து எடுத்தோம். அமெரிக்கா தான் முகவரியை பயன்படுத்திய முதல் நாடு. இந்திய அரசியலமைப்பிற்கு முகவரி தேவைன்னு சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. அவர் 1946 டிசம்பர் 13 குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த குறிக்கோள் தீர்மானம் 1947 ஜனவரி 22 அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த குறிக்கோள் தீர்மானம் தான் முகவரிக்கு ஒரு வரைபடமாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, சரி. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அடுத்த 4 பகுதிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் ரொம்ப முக்கியங்க. ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் பார்த்துடலாம். பாருங்கள், இது கொஞ்சம் வேர்ட்ஸ் சிறுசாக இருக்கலாம், நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. தெரியாதவங்க நான் சொல்கிறேன், ஓகேங்களா. வேர்ட்ஸ் சிறுசாக தான் இருக்குது, பிக்சரே அப்படி தான் இருக்குது, ஓகேங்களா. பாருங்கள், இந்திய மக்களாகிய நாம் எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் முகவுரையை. ஏன்னா இதில் இருக்கிற ஒரு வேர்டும் ரொம்ப முக்கியமானது. இந்திய மக்களாகிய நாம் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநலச் சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும். நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநலச் சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும். எதற்காக இந்த இதையை வந்து ஏற்றுக்கொண்டோம், இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் இங்கே மேலே இருக்கும். இந்திய நாட்டினை நம்ம எப்படி நிறுவ போகிறோம்? இறையாண்மையும் சமநலச் சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும். அப்போ இதுக்கு அர்த்தம் தெரியணும். இந்திய நாட்டினை இறையாண்மைன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், தெரியும் இல்லைங்களா. நம்ம யாருடைய கண்ட்ரோலுக்கு கீழே இல்லை, யாருடைய ஆட்சிக்கு கீழே இல்லை, இன்னொருத்தருடைய நாட்டுடைய இன்னொரு கண்ட்ரியோட ஆட்சிக்கு கீழே இல்லை. நமக்கான சட்டங்களை நம்ம சுதந்திரமாக நம்மளால் ஏற்றுக்க முடியும். யாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கலை. நம்மளுடைய உரிமையில் யாருமே தலையிட முடியாது. வேறு நாட்டினர் யாருமே என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது. யாருடைய தலையீடு இன்றி நம்ம என்ன பண்ணலாம், இயங்க முடியும். அதுதான் இறையாண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இறையாண்மை, சமநல சமுதாயம் அப்படின்னா சமதர்மம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேர்டை வேறு மாதிரி கூட கேட்கலாங்க தமிழில். அதனால் நான் சொல்கிறேன், சமநல சமுதாயம் சொல்லலாம், சமதர்மம் அப்படின்னு சொல்லலாம். சமதர்மம் அப்படின்னு என்னதுங்க, எல்லாத்துக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் சமதர்மம். அப்படி சமதர்ம நாடாக உருவாகணும், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும். ஒரு சட்டமாக எல்லாத்துக்கும் அது சமம் தான். ஒன்று நம்ம கொண்டு வரோமா, ரூல்ஸ் கொண்டு வரோமா, அது எல்லாத்துக்கும், ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரோமா, அது எல்லாத்துக்குமே. நான் முன்னாடியே இதுக்கெல்லாம் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. அதாவது ஜஸ்ட் மேலோட்டமாக தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த வேர்டை பற்றியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th புக்கில் சமய சார்பின்மை, மக்களாட்சி அந்த மாதிரி லெசனில் இருக்கும். உங்களுக்கு சமத்துவம் அப்படிங்கிற லெசனில் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் சின்ன கிளாஸில் கடைசி ஷெட்யூல் கிட்ட நீங்கள் படிப்பீங்க இதெல்லாம். அப்போ படிக்கும் பொழுது நம்ம இன்னுமே அதை நல்ல டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போவே நம்ம டீட்டெயிலாக தான் சொல்லிட்டோம். அங்கே வந்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. மக்களாட்சி எத்தனை மக்களாட்சி இருக்குது, சமத்துவம் எத்தனை டைப் ஆஃப் ஈக்குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்போ பாருங்கள், இறையாண்மை என்ன தெரியும், சமநல சமுதாயம்னா சமதர்மம், எல்லாத்துக்குமே எல்லாம் என்ன போட்டாலும் அது எல்லாத்துக்கும் தான், ஓகேங்களா. அதுதான் சமதர்மம். மேலேயும் ஒருத்தர் வந்து பிரித்து பார்க்கறது அப்படின்லாம் கிடையாது. சமதர்மம், சமநல சமுதாயமும் சமய சார்பின்மை அப்படின்னு என்னதுங்க, எந்த சமயத்தையும் சார்ந்து ஆட்சி பண்ண கிடையாது இந்த நாடு. இங்கே இந்த மதத்தினர் தான் இருக்கணும், இவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பண்ணக்கூடிய நாடு கிடையாது இது, ஓகேங்களா. சமய சார்பின்மை, சமய சார்பற்ற, ஓகேங்களா. சமய சார்புள்ள நாடுகளும் இருக்குது, ஓகேங்களா. நம்மளது சமய சார்பின்மை, எல்லா மதத்தினரும் இங்கே இருக்கலாம். எல்லா மதத்தினர் இருந்தாலும் எல்லா மதத்தினருக்கும் ஒரே சட்டம் தான், ஒரே விஷயந்தான், எல்லாமே தான், ஓகேங்களா. அப்போ சமய சார்பற்ற நாடு. அடுத்தது மக்களாட்சி முறையும் முன்னாடியே சொன்ன மக்கள் கையில் ஆட்சி அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம ஓட்டு போட்டு தான் நமக்கான பிரதிநிதிகளை நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க தவறு பண்ணால் நம்மளால் கேள்வி கேட்க முடியும். அதுதான் மக்களாட்சி முறை, ஓகேங்களா. மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும். குடியரசுன்னா என்னங்க, நான் சொல்லியிருக்கேன், ஒரு தலைவர், அதாவது முடியரசு, அரசரோ அரசியலோ இருக்க மாட்டாங்க. முடியரசு இல்லாமல் குடியரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட மறைமுக தேர்தலாலோ இல்லை நேர்முக தேர்தலாலோ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் இருப்பார், குடியரசுத் தலைவர். நமக்கு இருக்காரா? நம்ம மறைமுக தேர்தல் மூலமாக குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறோன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ பாருங்க, என்னதான் நம்ம இந்திய நாட்டினை எப்படி நிறுவுவதற்காக நம்ம இதை கொண்டு வரோம், இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும், ஓகேங்களா. இது புரிஞ்சிருச்சு. அடுத்தது வேற என்ன பண்ணணும், அதன் குடிமக்கள் அனைவருக்கும் பாருங்க, சமுதாய பொருளியல் அரசியல் நீதி, நீதி தான் இந்த இடத்துல கீவேர்டு, நீதி, சமுதாய பொருளியல் அரசியல் நீதி, எண்ணம், அதன் வெளியீடு, கோட்பாடு, சமய நம்பிக்கை, வழிபாடு இவற்றில் தன்னுரிமை, சமுதாய படிநிலை, வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எய்திடச் செய்யவும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய நம்மளோட இந்திய நாட்டை என்ன மாதிரிலாம் நிறுவனம்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு என்னென்னலாம் கிடைக்க செய்யணும், நீதி கிடைக்க செய்யணும்,
தன்னுரிமை அப்படின்னா சுதந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தன்னுரிமைன்னு கொடுத்துருக்காங்க. சுதந்திரம் தன்னுரிமை ரெண்டுமே ஒன்று தான், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது சமன்மை அப்படின்னு என்னதுங்க, சமத்துவம். அப்போ சரி, நீதி கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே, எதுலாம் நீதி கொடுக்கணுங்க? சமுதாய பொருளியல் அரசியல் நீதி. சமுதாய பொருளியல் அரசியல் நீதி, சமூக பொருளாதார அரசியல் நீதி. சமூக நீதின்னு என்னதுங்க? அதுவும் எல்லாத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அங்கே யார் வேணாலும் இவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா யார் வேணாலும் இங்கே எல்லாருமே இங்கே என்ன பண்ணலாம், வசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்லலாம், இப்போ வேலை வாய்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து சமத்துவம் அந்த இடத்துல பார்க்குறது, எல்லாத்துக்குமே எல்லாமே கொடுக்கறது. அந்த பாருங்க, நீங்கள் சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாபிக் இருக்கா நம்ம இதில். அப்போ சமூக நீதி அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் பாருங்கள். அந்த சமூக நீதியில் தான் அந்த சமூக நீதி கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன கொடுக்குறோம், இடஒதுக்கீடு கொடுக்குறோம். எல்லாருமே சமம் தான். அப்போ இந்த சமூகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு சமூக நீதி இருக்கணும். அப்போ அதுக்காக தான் என்ன கொடுக்குறாங்க, இடஒதுக்கீடே கொடுக்குறாங்க. எல்லாருமே ஒரே லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கீழே இருக்கிறவங்களெல்லாம் மேலே தூக்கி விடுறதுக்காக இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சமுதாய பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம், பணக்காரன் ஏழை அப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லாருமே இதாக இருக்கும். பொருளாதார நீதி அவங்களுக்கு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஓகேங்களா? ஆண் பெண்ணுடைய அந்த இதில் இது என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கம்மியான சேலரி கொடுப்பாங்க, ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதே வேலையை செய்யும் பொழுது ஆண்களுக்கு அதிகமான சேலரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? பெண்ணுக்கும் ஆணுக்கும் வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, அதை படிப்போம், இனி வரக்கூடிய இதுலாம் படிப்போம். ஓகேங்களா? அப்போ அதுதான் பொருளாதாரம் எல்லாத்துக்குமே. இப்போ ஆண் பெண் மட்டும் நான் சொல்ல வரல, பொதுவாக எல்லாத்துக்குமே அந்த பொருளாதார நீதி கிடைக்கணும். அடுத்தது அரசியல் நீதி அப்படின்னு எல்லாருமே ஓட் போடணும். 18 வயது வந்து ஒரு வாக்குரிமை, 18 வயசு ஆனவங்க எல்லாருமே ஓட்டு போடலாம். அதுதான் அரசியல் நீதி கொடுக்கறது. அதுக்கப்புறம் நம்ம போய் நிற்கலாம், நம்மளும் வந்து ஒரு வேட்பாளராக போய் நிற்கலாம், வாக்காளராகவும் இருக்கலாம், வேட்பாளராகவும் போய் நிற்கலாம், யார் வேணாலும் வேட்பாளராக நிற்கலாம். அப்போ அந்த இடத்துல அரசியலில் பங்கேற்பதற்கு பெண்களும் பங்கேற்கலாம். அப்போ எல்லாத்துக்குமே சமூக பொருளாதார அரசியல் நீதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தன்னுரிமை கொடுக்கணும், சுதந்திரம் கொடுக்கணும். எதில்? எண்ணம், நம்ம என்ன நினைக்கிறதில்ல, இவங்க சொல்கிறத நினைக்கணும், நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம், அதன் வெளியீடு அதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம்ல, சொல்லலாம், நம்ம கருத்து நம்ம சொல்லலாம் என்ன வேணாலும். அதுக்கப்புறம் கோட்பாடு, நமக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குல்ல, அது என்னவா வேணாலும் இருக்கலாம். சமய நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். அந்த சமய சார்பின் மேல் அதுவும் கூட சொல்லலாம். கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம மதிக்கணும், எல்லாத்தையும் மதிக்கணும், அது ரொம்ப முக்கியம். சமய நம்பிக்கை அவங்களோட விருப்பம் தான், அதில் சுதந்திரம் கொடுக்கணும். அவங்க எந்த கடவுளை வேணாலும் கும்பிடலாம், எந்த கடவுளை வேணால் வணங்காமல் கூட போகலாம். அப்போ அந்த சமய நம்பிக்கையில் சுதந்திரம் கொடுக்கணும். அடுத்தது வழிபடுறதுல இது கொடுக்கணும், எங்கே வேணாலும் எந்த சாமியை வேணாலும் கும்பிடலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ இவற்றில் தன்னுரிமை, எதில் சுதந்திரம் கொடுக்கணும்? எண்ணம், அதன் வெளியீடு, கோட்பாடு, சமய நம்பிக்கை, வழிபாடு, இவற்றில் என்ன கொடுக்கணும்? சுதந்திரம் கொடுக்கணும். அடுத்தது சமன்மை, சமத்துவம் சொல்லலாம். அப்போ எதில் சமத்துவம் கிடைப்பதற்காக இருக்கணும்? சமுதாய படிநிலை, ஸ்டேட்டஸில். ஓகேங்களா? அதில் சமத்துவம், எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கணும். அடுத்தது வாய்ப்பு நலம், என்னதுங்க? ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கணும். ஒரு சிலருக்கு மட்டும், இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், ஒரு சிலருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்குது. வாய்ப்பு கிடைக்காதனால எத்தனையோ திறமைகள் இன்றைக்கும் மறைஞ்சு தான் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ வாய்ப்பில் சமத்துவம் கொடுக்கணும். இது எல்லாம் எய்திட செய்வதற்காகவும். ஏன்னா உங்களை கொஸ்டின் அப்படி கூட கேட்கலாம், நீதி எதுலாம் வந்து நீதி கொடுக்கணும்னு சொல்லி முகவுரையில் சொல்லியிருக்காங்க, இந்திய அரசியலமைப்பில் இருக்குது அப்படின்னா சமூக பொருளாதார அரசியல் நீதி. சரி, சுதந்திரம் எதுலாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க? எண்ணம், அதன் வெளியீடு, கோட்பாடு, சமய நம்பிக்கை, வழிபாடு. அடுத்தது சமன்மை, தன்னுரிமைன்னு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல சமன்மைன்னு தன்னுரிமைன்னு கொடுக்கலாம், சுதந்திரம்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வேர்டு கிளியராக தெரியலனா நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க, ஏன்னா இந்த பிக்சர் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் வரும்பொழுது கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் வந்து தமிழ் பிரியாம்பிள் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சரே வரும், நீங்கள் ஒரு டைம் அதை எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க. அடுத்தது சமத்துவம், எதில் கொடுக்கணும்? சமுதாய படிநிலையிலையும் ஸ்டேட்டஸ்லையும் ஆப்பர்ச்சுனிட்டிலையும் சமன்மை ஆகியவற்றை எய்திட செய்யவும். ஃபஸ்ட்டு இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இதெல்லாம் இது மாதிரி இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாக நிறுவவும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற குடிமக்களுக்கு நீதி, சுதந்திரம், சமத்துவம்
கொடுக்கணும். அதை கிடைக்கிறதுக்காகவும் அவர்கள் அனைவரிடையேயும் அவங்க கிட்ட அந்த குடிமக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்துக்கிட்டையும் அவங்களுக்குள்ள தனி மனிதனின் மாண்பு, நாட்டு மக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய உடன்பிறப்புரிமையின்மையை வளர்க்கவும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது அவங்களுக்குள்ள அந்த குடிமக்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த குடிமக்களுக்குள்ள அவங்களுக்கு ஒரு தனி மனிதனின் மாண்பு அப்படின்னு என்னதுங்க, அவங்களுக்குள்ள ஒருத்தரும் மதிக்கணும். அந்த டிக்னிட்டின்னு சொல்லுவோம்ல, தனி மனிதனின் மாண்பு, நாட்டு மக்களின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு இதையெல்லாம் உறுதிப்படுத்துவதற்காக என்ன இருக்கணும்? இதெல்லாம் உறுதிப்படுத்தணும்னா என்ன இருக்கணும்? உடன்பிறப்புரிமை இருக்கணும். உடன்பிறப்புரிமை ஓகேங்களா? உடன்பிறப்புரிமை அப்படின்னு என்னதுங்க, சகோதரத்துவம். நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா என்ன பண்ணுவோம்? அவங்கள நம்ம மதிப்போமா? அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்போமா? அவங்க கூட ஒற்றுமையாக இருப்போமா? ஒருமைப்பாட்டோடு இருப்போமா? அப்போ இந்த ஒற்றுமைக்காகவும், அதாவது எல்லாரையும் மதிப்பது, அந்த எல்லாத்தோடைய அந்த தனி மனிதனின் மாண்பை மதிப்பதற்காகவும், ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்காக நாம் என்ன பண்ணணும்? உடன்பிறப்புரிமையை என்ன பண்ணணும்? வளர்க்க செய்யணும். சகோதரத்துவத்தை வளர்க்க செய்யணும். அதுக்காக தான் ஓகேங்களா? அதுக்காகவும் என்ன பண்ணுறோம்? உள்ளார்ந்த உறுதியுடையராய் நம்முடைய அரசியலமைப்பு இந்த பேரவையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1949 நவம்பர் 26 ஆகிய இன்று நம்ம பார்த்தோம்ல, அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்னன்னு பார்த்தோம்? 1949 நவம்பர் 26 பார்த்தோம்ல. 1949 நவம்பர் 26 ஆகிய இன்று ஈங்கித நாள். இதனால் இந்திய அரசியலமைப்பினை இயற்றி நமக்கு நாமே வழங்கி கொள்கிறோம். அப்போ இந்திய மக்களாகிய நாம் என்ன பண்ணுறோம்? இந்திய நாட்டினை இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக நிறுவவும், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? நாட்டை இப்படி நிறுவணும். அப்புறம் அங்கே இருக்கிற குடிமக்களுக்கு என்ன கிடைக்க செய்யணும்? அதன் குடிமக்கள் அனைவரும் நீதி, எதெல்லாம் நீதி? சமுதாய, பொருளியல், அரசியல் நீதியும். அடுத்தது சுதந்திரம். எதெல்லாம் சுதந்திரம் கொடுக்கணும்? எண்ணம், அதன் வெளியீடு, கோட்பாடு, சமய நம்பிக்கை, வழிபாடு இவற்றில் தன்னுரிமை கொடுக்கணும், சுதந்திரம் கொடுக்கணும். அடுத்தது சமத்துவம். எதில்? சமுதாய படிநிலை, வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை. இதையெல்லாம் நீதி, சுதந்திரம், சமத்துவம் இதை எதிர செய்யவும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவர்கள் அனைவருக்கு இடையேயும் தனி மனிதனின் மாண்பு, நாட்டு மக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன்பிறப்புரிமையினை வளர்க்கவும். இதையெல்லாம் வளர்ப்பதற்காக, இந்த நாட்டின் இப்படிப்பட்ட நாட்டாக நிறுவதற்காகவும், அங்கே இருக்கிற குடிமக்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காகவும், அவங்களுக்குள்ள பிறப்புரிமையை வளர்ப்பதற்காகவும் நாம் என்ன பண்ணுறோம்? உள்ளார்ந்த உறுதியுடையராய் இந்த அரசியலமைப்பு பேரவையில் 1949 நவம்பர் 26 ஆகிய இன்று என்ன பண்ணுறோம்? இதனால் இந்திய அரசியலமைப்பை இயற்றி நமக்கு நாமே கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த முகப்புரை. இது புரிஞ்சிருச்சுங்களா? இதுதான் உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இங்கிலீஷில் பாருங்கள். இங்கிலீஷில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஈஸியாக இருக்கும் பாருங்கள். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம். ஓகேங்களா? இந்திய மக்களாகிய நாம் having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எப்படிப்பட்ட நாடாக நிறுவனம்னு பார்த்தோம் பாருங்கள். having solemnly resolved to constitute India into a, இந்திய மக்களாகிய நாம் நம்முடைய நாட்டை எப்படி நிறுவனம்? எந்த மாதிரி நாடாக நிறுவனம்? சாவரின் அப்படின்னா என்னங்க? இறையாண்மை மிக்க. சோசலிஸ்ட் அப்படின்னா என்ன? சமதர்மம். செக்குலர் அப்படின்னு என்ன? சமய சார்பின்மை. டெமோக்ராட்டிக் அப்படின்னு என்னதுங்க? குடியரசும் சொல்லலாம். டெமோக்ராட்டிக் அப்படின்னா ஜனநாயகம்னு சொல்லலாம், மக்களாட்சின்னு சொல்லலாம். டெமோக்ராட்டிக் அப்படின்னு என்னங்க? மக்களாட்சின்னு சொல்லலாம், ஜனநாயகம் சொல்லலாம். ரிபப்ளிக் அப்படின்னு என்னதுங்க? குடியரசு. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 5 வேர்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5 வேர்டை கலந்து கொடுத்து இதை கரெக்டாக ப்ரியாம்பிளுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க லைனா. இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இந்த ஆர்டர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாவரின், சோசலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்.
இறையாண்மை, சாவரின்னா இறையாண்மை, சோசலிஸ்ட்னா சமதர்ம, செக்குலர் அப்படின்னா சமய சார்பின்மை, டெமோக்ராட்டிக் அப்படின்னா மக்களாட்சின்னு சொல்லலாம், ஜனநாயகம் சொல்லலாம், ரிபப்ளிக் அப்படின்னு என்ன சொல்லாங்க, குடியரசு. அப்போ இந்த மாதிரி நாட்டை நிறுவுவதற்காகவும், அப்புறம் அண்ட் டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கணும், என்ன எய்திட செய்யணும் அப்படிங்கிறது அடுத்த 3 பாருங்க. இது வரைக்கும் என்னென்ன கொடுக்கணும்னு பார்த்தோம், நீதி கொடுக்கணும், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி அப்படின்னு என்னதுங்க, தன்னுரிமைன்னு சொல்லலாம், சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம், ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டின்னு என்னது, சமத்துவம். அப்போ எதுலாம் ஜஸ்டிஸ் கொடுக்கணும், நீதி கொடுக்கணும், சோசியல், சமூக, எக்கனாமிக், பொருளாதார, பொலிட்டிக்கல், அரசியல், ஓகேங்களா, சமூக பொருளாதார நீதி. அடுத்தது லிபர்ட்டி, தன்னுரிமை, எதெல்லாம் தன்னுரிமை, சுதந்திரம் கொடுக்கணும், தாட், எண்ணம், எக்ஸ்பிரஷன் அப்படின்னு என்னதுங்க, வெளியீடு, பிலீஃப் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்பிக்கை, ஃபெய்த், பற்றார்வம் அப்படின்னு சொல்லலாம், கோட்பாடு, அந்த மாதிரி பிலீஃப், பிலீஃப்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாமா. அடுத்தது ஃபெய்த், ஃபெய்த்னா என்ன சொல்லலாம், இதையும் நம்பிக்கைன்னு சொல்லலாம், கோட்பாடு எல்லாமே வரும். வர்ஷிப் அப்படிங்கிறது வழிபாடுன்னு சொல்லலாம். ஃபெய்த் இந்த இடத்துல சமய நம்பிக்கையை சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ பாருங்கள், எண்ணம், அந்த கருத்துரிமை, எக்ஸ்பிரஷனை கருத்துரிமைன்னு சொல்லலாம், அந்த வெளிப்பாடு எப்படி வேணாலும் சொல்லலாம், ஓகேங்களா. எண்ணம், அடுத்தது கருத்துரிமை, கருத்து வெளிப்படுறது, அடுத்தது பிலீஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய கோட்பாடுன்னு சொல்லலாம், நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஃபெய்த் அப்படிங்கிறது சமய நம்பிக்கை, வர்ஷிப் அப்படிங்கிறது வழிபாடு. அப்போ இதுல என்ன கொடுக்கணும், லிபர்ட்டி, சுதந்திரம் கொடுக்கணும். அடுத்தது ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி எதுலாம் சமத்துவம், ஸ்டேட்டஸ், ஸ்டேட்டஸ்னால் என்னதுங்க, சமுதாய படிநிலையிலையும், ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது என்னதுங்க, வாய்ப்பு. இதையெல்லாம் எய்திட செய்யணும். டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ் என்னென்ன, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, இது 3 அவங்களுக்கு கிடைக்க செய்யணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அண்ட் டு ப்ரொமோட் எமாங் தெம் ஆல், அவங்களுக்குள்ள என்ன உருவாக்கணும், ஃப்ராட்டர்னிட்டியை உருவாக்கணும், வளர்க்க செய்யணும். அப்போ ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு என்னது, சகோதரத்துவம், உடன்பிறப்புரிமை. அப்போ அதுக்காக என்ன பண்ணணும், அந்த ஃப்ராட்டர்னிட்டியை உருவாக்குவதற்காக நம்ம என்ன பண்ணணும், அஸ்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், தனி மனித மாண்பு. அடுத்தது யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. அப்போ தனி மனித மாண்பு, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக என்ன பண்ணணும், சகோதரத்துவத்தை அவங்களுக்குள்ள வளர்க்க செய்யணும். அதுக்காக இதையெல்லாம் செய்யறதுக்காக, இப்படிப்பட்ட நாட்டை நிறுவுவதற்காகவும், மக்களுக்கு இதெல்லாம் கிடைப்பதற்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, இந்த அரசியலமைப்பு பேரவையில் திஸ் 26th day of November 1949 26 அப்போ டூ ஹியர்பை என்ன பண்ணுறோம், அடாப்ட், அதை இயற்றி அண்ட் கிவ் டு அவர் செல்ஸ் திஸ் கான்ஸ்டிடியூஷன், நமக்கு நாமே இது என்ன பண்ணிக்கிறோம், கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த அரசியலமைப்பு நமக்கு நாமே கொடுத்துக்கிறோம். யார், மக்கள் தான். இது புரிஞ்சிருச்சுங்களா? அவ்வளோதாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது நல்லா பாருங்கள், இது எவ்வளோ ஒரு க்ளீனாக கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா, கிளியராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுதாங்க ரொம்ப அவ்வளோ ஒரு, இந்த பிரியாம்பிள் அவ்வளோ ஒரு முக்கியமான இதுங்க. அப்போ இந்த அரசியலமைப்புக்குள்ளே எப்படி இயற்றியிருக்காங்க, அப்போ இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இருக்கா அப்படின்னா கேள்வி தானே. எல்லோரும் நம்ம சமத்துவம் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்களா? சமய சார்பின்மை எல்லாத்துக்கிட்டையும் அந்த ஒரு எண்ணம் இருக்கா? சமத்துவம் எல்லாத்தையுமே சமமாக எல்லோரும் பார்க்குறாங்களா? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது. நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக போகிறோம், நம்ம யோசிக்க வேண்டிய கடமை இது எல்லாமே. நம்ம அங்கே போய் ஆஃபீஸில் போய் உட்காந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ப்ரியாம்பிளில் சொல்லிடும். அதுக்காக தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்லேயுமே அதிகமான கொஷின் வைப்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறீங்கன்னாவே உங்களுக்கு பாலிட்டியில் அதிகமான கொஷின் வைப்பாங்க. பாலிட்டியை படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும், நிறைய படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணமே இதுதான். இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸர் உள்ளே வந்தாங்கன்னா அந்த நாடு எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதை தெரிஞ்சுட்டு நம்ம மார்க் வாங்கிட்டு போகிறதுல மட்டும், இதெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம மார்க் வாங்கிட்டு போகிறதுனால மட்டும் பிரயோஜனம் கிடையாதுங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்குறோம்ல, அங்கே போய் நம்ம நடைமுறைப்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறது வீணாக போயிடும். அதனால் நம்ம அங்கேயும் போய் நடைமுறைப்படுத்தணும். அதுதான் உண்மையான வெற்றி. ஓகேங்களா. அப்போ தான் நம்ம செய்யணும்னு நினைக்கிற அந்த சர்வீஸ் எல்லாத்துக்குமே போய் சேரும். அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம இவ்வளோ நேரம் உங்களுக்கு பார்த்தது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சொல்கிறது புரியும். இந்த முகவரியை 4 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாங்க. ஓகேங்களா. இந்த முகவரியில் உள்ள சொற்கள் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். பாருங்கள், 4 பகுதிகளாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அதிகார மூலம்,
அப்போ இந்த முகவுரையில் யார்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது என்னங்க ஆரம்பிக்கும்? இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்கிறது மூலமாக இந்த அதிகாரம் யார் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க? மக்கள் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ அதிகாரம் மூலம் யாருக்கு? அப்போ கேட்கலாம், இந்த ப்ரியாம்பிளில் யார்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இது இயல்பு, நம்ம இந்திய அரசியலமைப்போடைய இயல்பு என்னங்க அப்படின்னு சொல்லி கூட கொஸ்டின் உங்களை கேட்கலாம். அதுதான் பாருங்க, இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. நம்ம பார்த்தோம்ல, இந்திய மக்களாகியனா நம்ம நாட்டை எப்படி நிறுவணும்னு சொல்லியிருந்தாங்க? இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. அப்படிப்பட்ட நாடா நிறுவனம். அப்போ இதுதான் இயல்பு. இறையாண்மை அப்படிங்கிறது சாவரின், சமதர்ம அப்படிங்கிறது சோசலிஸ்ட், சமய சார்பற்ற அப்படின்னா செக்குலர், மக்களாட்சி அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக், மக்களாட்சி அப்படிங்கிறது ஜனநாயகம் அப்படின்னு கூட சொல்லலாம், குடியரசு அப்படிங்கிறது ரிபப்ளிக், சமய சார்பற்றன்னு சொல்லலாம், சமய சார்பின்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? எந்த மாதிரி வேர்டு கொடுத்து கூட கேட்கலாம். அப்போ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். அப்போ இயல்பு என்னன்னு கேட்கலாம் நமக்கு. சரி, அடுத்தது அந்த ப்ரியாம்பிள்லேயே நோக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்திய அரசியலமைப்புடைய நோக்கம் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் நோக்கம்னா நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 4 தான் நோக்கம் சொல்கிறாங்க. அப்போ நீதினா எதில் நீதின்னு பார்த்தோம்? சமூக பொருளாதார அரசியல் நீதின்னு பார்த்தோம். சுதந்திரம் எதிலெல்லாம் சுதந்திரம்? சிந்தனையை வெளிப்படுத்துவதில், நம்பிக்கையில், பற்றார்வத்தில், வழிபாட்டில். அந்த பற்றார்வம்னா சமய நம்பிக்கை அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது வழிபாடு. இதுலாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சுதந்திரம். சமத்துவம் எதில்? தகுதி நிலையிலும், சமுதாய படிநிலை அப்படின்னு சொல்லலாம், தகுதி நிலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வாய்ப்பு. இதுலாம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சமத்துவம் இருக்கும். சரி, அப்போ சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவத்தை வளர்க்கணும் அப்படின்னா பாருங்க, தனி மனித மாண்பு மற்றும் ஒருமை மற்றும் ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க? சகோதரத்துவத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? அப்போ இந்த 4 தான் நோக்கம். நம்மளுடைய இயல்பு இதுதான். நோக்கம் என்னது? இந்த மக்களுக்கு ஃபஸ்ட்டு இயல்புங்கிறது என்ன? இந்த நாட்டை இப்படி ஆக்கணும், நிறுவனம்னு சொல்லியிருப்பாங்களா? அது இயல்பு. நோக்கம் என்னன்னா, நம்ம மக்களுக்குள்ளே இதெல்லாம் இருக்கணும், மக்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும், நீதி கொடுக்கணும், சுதந்திரம் கொடுக்கணும், சமத்துவம் கொடுக்கணும், அப்புறம் நம்ம மக்கள்கிட்ட சகோதரத்துவத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதுதான் நோக்கம். அதில் கொடுத்துருக்காங்களா? அடுத்தது 4வது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேதி கொடுத்துருந்தாங்களா? அதனால் இது எல்லாம் பண்ணுறக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? 26 நவம்பர் 1949ஆம் நாள் நாம் இந்திய அரசியலமைப்பை என்ன பண்ணுறோம்? ஏற்று நமக்கு நாமே கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? அப்போ இதுதான். அப்போ 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அதிகாரம் யார் கையில் இருக்குது, இயல்பு என்னது, நோக்கம் என்னது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேதி என்னது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது முகவுரையில் உள்ள சொற்கள் நான் கொடுத்துருக்கேன்னா, அது என்ன ஒன்றுமே இல்லைங்க, உங்களுக்கு தெரியணும். முகவுரையில் முக்கியமான சொற்கள் இருக்குது. என்னென்னா, இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டெஃபினிஷன் தெரியணும். நம்ம சின்ன கிளாஸில் அந்த 7th டெஃபினிஷனில் நம்ம நல்லாவே படிப்போம். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. அதாவது அதை நம்ம சின்ன கிளாஸில் 7th பின்னாடி ஷெடியூலில் வரும். அதை நீங்கள் நல்லா படிக்கணும். அந்த சமத்துவம் அப்படின்னா அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம அங்கே வரும்போது பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம். இதுவே போதுமானது தான். இப்போ முகவரிக்குள்ளே இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அங்கே வரும்பொழுது நம்ம இன்னும் நல்லா பார்ப்போம். அப்புறம் லெசன்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் எங்காவது படிக்கும் பொழுது குடியரசுன்னு கொடுத்துருக்காங்களா, குடியரசை பற்றி யாராவது டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது மெமரி பண்ணிக்கிறது, அந்த மாதிரி படிச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அப்போ இந்த 5. அடுத்தது நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது எல்லாம் தான் முக்கியமான வேர்டு. அப்போ எத்தனை வேர்டுங்க? 1 2 3 5 6 7 8 9 வேர்டு உங்களுக்கு முக்கியமான வேர்டு. இந்த கேட்பாங்க, முகவரியில் உள்ள சொற்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் எது பொருந்தாதது, எதெல்லாம் முகவரியில் இருக்கக்கூடிய சொற்கள், அதனுடைய டெஃபினேஷன் கூட கேட்டுருவாங்க. அந்த வேர்டை கேட்காம அந்த டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க. முகவரிக்கு பொருந்தாத அந்த விளக்கம், முகவரியில் உள்ள சொற்களுக்கு பொருந்தாத விளக்கம் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். இதுக்கெல்லாம் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? நீதினா என்னன்னு தெரியும், நீதினா எதுலாம் நீதிங்கிறது தெரியணும், சுதந்திரம்னா எதுலாம் சுதந்திரம் கொடுக்குறாங்க, சமத்துவம் எதுலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். ஓகேங்களா? இது புரிஞ்சிருச்சுங்களா? இதுதாங்க முகவரை. ஓகேங்களா?
முகவுரை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பாலிட்டி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, கண்டிப்பாக வரும். நீங்கள் அதை தெரிஞ்சு இதுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்காக இது நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, அப்போ இதில் இருக்கக்கூடிய அம்சங்கள்லாம் பார்க்கலாம். அதாவது நமக்கு தெரியும் 1949 நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஆனால் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 1950 உங்களுக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். முகவுரை அப்படி தான், இந்திய அரசியலமைப்பில் அந்த முகவுரை எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும்? ஜனவரி 26 1950. இது நமக்கு தெரியும். இறையாண்மை அப்படிங்கிறது என்ன டெஃபினேஷன் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன். முழுவதும் தன்னிச்சையாக செயல்படும் தன்மை, யாருக்கும் உட்படாத தன்மை, மேலும் இதற்கு மேல் உயர்ந்த அமைப்பே இல்லை. புரிஞ்சுதுங்களா? நமக்கு நம்ம தான், இதுக்கு நமக்கு மேலே ஒருத்தர் இல்லை, நம்மளை நம்ம தான் ஆட்சி பண்ணிக்குவோம், நமக்கு நம்ம தான் சட்டம் இயற்றிக்குவோம். அப்போ இறையாண்மை கொண்ட ஒரு நாடு. வேறு நாடு யாராவது நம்மளை என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா? கிடையாதுல்ல. அப்போ அதனால தான் இது என்ன சொல்கிறோம்? இறையாண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பாருங்க, அடுத்தது உங்களுக்கு நீதின்னு ஒரு நோக்கம்ல நீதின்ட்டு ஒரு வேர்டு இருந்துச்சா? மக்களுக்கு நீதி செய்திடுவோம் அப்படின்னு பார்த்தோமா? எதுல நீதி பார்த்தோம்? சமூக, பொருளாதார, அரசியல் மூணுலேயுமே நீதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோமா? அது எங்கிருந்து எடுத்தோம்னா எந்த புரட்சியோடைய ஒரு முழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய புரட்சி 1917 நடந்திருக்கும். அதனுடைய அந்த இதுதான் என்னதுங்க? சமூக, பொருளாதார, அரசியல் நீதி. இந்த கான்செப்டை நம்ம எங்கிருந்து எடுத்தோம்? ரஷ்யாவிலிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சமூக, பொருளாதார, அரசியல் நீதி அப்படிங்கிறது நம்ம எங்கேருந்து எடுத்தோம்? ரஷ்யாவிலேருந்து எடுத்தோம். அந்த ரஷ்ய புரட்சியோடைய முழக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு புரட்சி 1789 நடந்திருக்கும். அதனுடைய முழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, ஃப்ரெஞ்சிலிருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கிட்டோம், அந்த அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள்லாம் நம்ம பார்த்துருவோம். ஃப்ரெஞ்சிலிருந்து அந்த முகவரையில் இருக்கக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம எங்கிருந்து எடுத்தோம்? ஃப்ரெஞ்சு புரட்சியுடைய அந்த முழக்கம் தான். அந்த ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்த வருடம் 1789. அதுக்கப்புறம் குடியரசுன்னு ஒரு வேர்டு இருக்கா? அதுவும் நம்ம எங்கிருந்து எடுத்தோம்? ஃப்ரெஞ்சில் இருந்து தான் எடுத்தோம், பிரான்ஸ்ல இருந்து தான் எடுத்தோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ எது எங்கெங்கே இருந்து எடுத்தோம்? அப்போ சமூக, பொருளாதார, அரசியல் நீதி ரஷ்ய புரட்சி அதனுடைய முழக்கம். அடுத்து ஃப்ரெஞ்சு புரட்சியோட முழக்கம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது மூணும் தான் ஃப்ரெஞ்சு புரட்சியோடைய முழக்கம். இந்த குடியரசுங்கிறது பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் முழக்கம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மூணும் தான் முழக்கம். இது பிரான்ஸ்லேருந்து எடுத்த ஒரு கான்செப்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சரி நான் சொன்னேன் இல்லைங்களா அரசியலமைப்பை நம்ம திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? அப்போ அரசியல் முகவுரை இருக்கு இல்லைங்களா, முகவுரையை நாம் எப்போவா திருத்தம் பண்ணியிருக்கிறோமா? ஏதாவது திருத்தம் பண்ணி ஏதாவது வேர்டு ஆட் பண்ணியிருக்கோமா? இல்லை ஏதாவது வேர்டை நீக்கியிருக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா ஒரே ஒரு டைம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா முகவுரையை திருத்தம் பண்ணியிருக்கோம். எத்தனை முறை முகவுரை திருத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டது. அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1976. 1976 நமக்கு பிரைம் மினிஸ்டராக யார் இருப்பாங்க? இந்திரா காந்தி இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இதில் இந்த பீரியடில் யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, அப்போ 1976 உங்களுக்கு தேசிய அவசர நிலை போட்டிருப்பாங்க. எல்லாத்துக்குமே தெரியும், எமர்ஜென்சி பீரியடு. ஓகேங்களா, அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க இந்திரா காந்தி தான். அப்போது 42 எத்தனையாவது இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக முகவரை திருத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது அரசமைப்பு திருத்த சட்டம் 1976 மூலமாக நம்ம முகவரி என்ன பண்ணியிருக்கோம்? திருத்தம் பண்ணியிருக்கிறோம். சரி, அப்படி என்னங்க திருத்தம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு 3 வேர்டை ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம பார்த்தோமா? சமதர்ம, சோசலிஸ்ட்ன்னு பார்த்தோம்ல அந்த வேர்டு. அடுத்தது சமய சார்பற்ற, செக்குலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு பார்த்தோமா? அந்த வேர்டு. அடுத்தது இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு. இந்த 3 வேர்டையும் எப்போ ஆட் பண்ணாங்கன்னா 1976 தான் ஆட் பண்ணாங்க. அப்போ 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1976 மூலம் சமதர்ம, சமய சார்பற்ற, ஒருமைப்பாடு ஆகியவை முகவரியில் சேர்க்கப்பட்டது. அப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த 1949 இல்லை ஜனவரி 26 1950 நடைமுறைக்கு வந்தபோது இந்த 3 வேர்டு சமதர்ம, சமய சார்பற்ற, ஒருமைப்பாடு நம்முடைய முகவரையில் கிடையாது. ஓகேங்களா, அப்போ கொஷின் கேட்கலாம், இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு இப்போ இருக்குது, ஆனால் 1950 எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இறையாண்மை மிக்க சமதர்ம இல்லை,
சமய சார்பற்றும் இல்லை, மக்களாட்சி குடியரசு இப்படி தான் இருந்தது. இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசு நாடாக நிறுவவும் அப்படி தான் இருந்துச்சு. அந்த 3 வேர்டு தான் இருந்துச்சு. இந்த சமதர்ம சமய சார்பற்ற கிடையாது. அதே மாதிரி இந்த ஒருமைப்பாடு எங்கே இருக்குங்க? ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடுன்னு சொல்லி இந்த சகோதரத்துவத்தில் பார்த்தோமா? சகோதரத்துவத்தில் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு பார்த்தோமா? அப்போ இந்த ஒருமைப்பாடுங்கிற கான்செப்ட் எப்போ தான் வந்திருக்கு? 1976 தான். அது வரைக்கும் இல்லை. அப்படி கொஷின் கேட்பாங்க, எந்த வருடத்திலிருந்து இது பண்ணாங்க, இல்லை 1950 நடைமுறைக்கு வந்தபோது எந்தெந்த வேர்டில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இப்போ ரீசெண்டாக 2024 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேரளாவில் 1 முதல் 10ஆம் வகுப்பு பள்ளி புத்தகங்களில் முகவுரை என்ன பண்ணியிருக்காங்க, சேர்த்திருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு பேஜில் முகவுரை. ஏன்னா கண்டிப்பாக நமக்கு முகவுரை தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படிங்கிற, ஏன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல்லேருந்து படிக்கும் பொழுதே நாம் ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க, அங்கங்கே லெசனில் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பெருசாகவே சின்ன வயசில் இது பண்ணியிருந்திருக்கவே மாட்டோம். ஆனால் அது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் கூட ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அதை பார்க்கும் பொழுது, அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாலிட்டி படித்தோன்னே நம்ம மனிதர்கள் எல்லாத்தையும் இந்த சமூகத்தை பார்க்கக்கூடிய பார்வையே வேறு மாதிரி ஆயிரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த முகவரை படிக்கும் பொழுது அப்படி ஆகும் கண்டிப்பாக. ஓகேங்களா? அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரிஞ்சிச்சுங்களா? எப்போ நடைமுறைக்கு வந்தது? ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. ஏற்றுக்கொள்ளப்பட்டதான் நவம்பர் 26, 1949. இறையாண்மை அப்படின்னு என்னன்னு தெரியும். ரஷ்ய புரட்சியுடைய இந்த முழக்கம் சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படிங்கிற கான்செப்ட் அங்கிருந்து எடுத்தோம். அடுத்தது குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிறது பிரெஞ்சு புரட்சியுடைய முழக்கம். குடியரசுங்கிறது பிரான்ஸ்ல இருந்து எடுத்துட்டோம். அடுத்தது ஒரே ஒரு டைம் தான் திருத்தம் பண்ணியிருக்கோம். திருத்தம் பண்ணி என்ன வேர்ட்ஸ் ஆட் பண்ணோம்? சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படிங்கிற வேர்டு ஆட் பண்ணோம். எத்தனையாவது சட்ட திருத்தம்? 42வது சட்ட திருத்தம் 1976. அப்போ பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இருந்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் 1 முதல் 10ஆம் வகுப்பு பள்ளி புத்தகங்களில் 2024 முகவுரை சேர்க்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு அப்படி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது முகவுரையை பற்றி நிறைய பேர் பாராட்டி சொல்லியிருப்பாங்க. அப்போ அது யார் யார் என்னென்ன பாராட்டினாங்க? இது கொஷின் ஏரியா. முகவுரை ஃபுல்லாகவே கொஷின் ஏரியா தான். இது ரொம்ப முக்கியமானது. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கின்றது. நம்ம இப்படிலாம் இருக்கணும், இது மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம்ல, அந்த கனவை முகவுரை பிரதிபலிக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். கனவு அப்படின்னா கனவுல கிருஷ்ணர் வந்தார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நமது நீண்ட கால கனவை முகவுரை பிரதிபலிக்கின்றது அப்படின்னு சொன்னது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அடுத்தது அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி. அரசியலமைப்புடைய பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி தான் இந்த முகவுரை. இதெல்லாம் முகவுரை பற்றி சொன்ன புகழுரைகள். ஓகேங்களா? அடுத்தது அரசியலமைப்புடைய ஆன்மா, அரசியலமைப்புடைய வழிகாட்டி, அரசியலமைப்பின் சொற்களஞ்சியம், அரசியலமைப்பின் ஊன்றுகோல், அரசியலமைப்பின் அணிகலன் போன்றது. முகவரியை கொண்டே அரசியலமைப்பு என்ன பண்ணலாம், மதிப்பீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கூர்தாஸ் பார்க்கவா சொல்லியிருக்காரு. இவர் நிறைய சொல்லியிருக்காரு. தாக்கூர்தாஸ் பார்க்கவா அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு? அரசியலமைப்புடைய பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி இதுதான், அரசியலமைப்பின் ஆன்மா, அரசியலமைப்புடைய வழிகாட்டி இதுதான், அரசியலமைப்புடைய சொற்களஞ்சியம் இதுதான், அரசியலமைப்புடைய அணிகலன் இதுதான், அரசியலமைப்புக்கு ஊன்றுகோல் இதுதான், முகவரியை கொண்டு தான் அரசியலமைப்பு மதிப்பீடு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்களை சொன்னது தாக்கூர்தாஸ் பார்க்கவா. ரொம்ப ரொம்ப முக்கியங்க, எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்தது வழக்குகளின் சொர்க்கமே ஏவி டைசி. வழக்குகளோட சொர்க்கமே என்னதான்? வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை அப்படின்னு சொன்னது யாருங்க? ஏவி டைசி சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்புடைய அடையாள அட்டை, ஒரு ஐடென்டி கார்டு, அரசியலமைப்புடைய ஐடென்டி கார்டு அப்படின்னு சொன்னது N.A. பல்கிவாலா சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ பாருங்கள். அடுத்தது நம்ம இதெல்லாம் அடிக்கடி கொஷின் கேட்டிருக்காங்க இந்த கொஷின்லாம். அடுத்து பாருங்கள், நமது இறைமை வாய்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே முகவுரை அப்படின்னு சொல்லுது K.M. முன்ஷி. முனிவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முனிவர்னா இந்த ஜாதகம் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாதகம்னா நடக்க போகிறது எல்லாமே சொல்லுவாங்க, அதனால் நான் சொல்கிறேன். ஜாதகம் சொல்ல மாட்டாங்க, நடக்க போகிற விஷயங்களை சொல்லுவாங்களா முனிவர் அப்படிங்க, அதனால் முன்ஷி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமது இறைமை வாய்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே முகவுரை அப்படின்னு சொன்னது K.M. முன்ஷி. அடுத்தது இந்திய அரசியலமைப்புடைய திறவுகோல் அப்படின்னு சொன்னது எர்னஸ்ட் பார்க்கர்.
திறவுகோல் அப்படின்னு எர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நமது அரசியலமைப்பின் முகவுரை ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பை போன்று இருக்குது. நம்முடைய அரசியலமைப்புடைய முகவுரை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் தானே ஃபஸ்ட்டு முகவுரை அப்படிங்கிற கான்செப்டே கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரியே இருக்குது, அமெரிக்க நாட்டின் அரசமைப்பு மாதிரியே இருக்குது. ஆனாலும் இருப்பினும் அதைவிட சிறப்பானதாக இந்திய முகவுரை இருக்குது. அமெரிக்க நாட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதை விட சிறப்பாக இருக்குது. அரசியலமைப்பின் உயிர்நாடியாக முகவுரை இருக்குது. இது நமது அரசியல் சமூக அமைப்பை விளக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதயத்துல்லா. அரசியலமைப்பின் உயிர்நாடி அப்படின்னாவே என்ன பண்ணிக்கோங்க, இதயத்தில் தானே உயிர்நாடி இருக்குது. அப்படிங்கும்போது உயிர்நாடி அப்படிங்கிறது இதயம். நமது அரசியலமைப்பின் உயிர்நாடியாக முகவுரை இருக்குது. இது நமது அரசியல் சமூக அமைப்பை விளக்குகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுலேயே ஒரு 2-3 இது உங்களுக்கு மெமரி ஆயிருக்கும். நமது நீண்ட கால இதெல்லாம் ஹிண்ட்டு, அந்த ப்ளூவில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹிண்ட்டு. கனவு, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அடுத்தது ஆன்மா, அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி. ஆன்மா, வழிகாட்டி, சொற்களஞ்சியம், 3 கோள், அணிகலன், முகவரியை கொண்டு தான் அரசியலமைப்பை மதிப்பீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கூர்தாஸ் பார்கவா சொல்கிறாரு. வழக்குகளின் சொர்க்கமே முகவரி அப்படின்னு சொல்லிட்டு ஏவி டைசி சொல்கிறாரு. என்கி பல்கிவாலா என்ன சொல்கிறாரு, அடையாள அட்டை அப்படின்னு சொல்கிறாரு. ஜாதகம்னு யார் சொல்கிறாங்க, KM முன்ஷி சொல்கிறாரு. எர்னஸ்ட் பார்க்கர் என்ன சொல்கிறாரு, அரசியலமைப்புடைய திறவுகோள்னு சொல்கிறாரு. அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய அரசமைப்பு மாதிரியே இருக்குது. அரசியலமைப்பு நமது அரசியலமைப்புடைய முகவரி எப்படி இருக்குது, அமெரிக்க நாட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் அதை விட சிறப்பாக இருக்குது, உயிர்நாடியாக இருக்குது, அரசியலமைப்பின் உயிர்நாடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது யாருங்க, இதயத்துல்லா. ஓகேங்களா? இப்போவே ஒரு 4 உங்களுக்கு மெமரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் திரும்ப சொன்னேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இப்போ முகவுரை சார்ந்து சில வழக்குகள்லாம் நடந்துச்சுங்க. என்னென்ன வழக்குகள் நடந்துச்சுன்னு பாருங்கள். 3 வழக்குகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருபாரி வழக்கு 1960, கேசவநந்த பாரதி வழக்கு 1973, LIC வழக்கு 1995. சில டைம் வழக்குகள் கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ணி, வருடங்களை மேட்ச் பண்ணி சொல்லி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ பெருபாரி வழக்கு, ஏன்னா இப்போ வழக்குகள், உச்சநீதிமன்ற வழக்குகள்லாம் இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க ஒரு தீர்ப்பு சொல்லும் பொழுது மாறும். ஏன்னா இந்த அரசியலமைப்பு இருக்கிறதுனால சில விஷயங்கள் இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுது, அதனால தான் உங்களை நியூஸ் பேப்பர் படிக்க சொல்கிறது. படிக்கும் பொழுது நல்லா தெரியும், பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். என்னென்னா, ஒரு கேஸ் நடக்கும், அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அந்த சட்டங்கள், பிரிவுகள் எல்லாம் வச்சு என்ன பண்ணி, நான் சொன்னேன் இல்லைங்களா, நிர்வாகம், பாராளுமன்றம், ஜுடிஷியரி, அப்படி நீதித்துறை 3 சமமான மேலாதிக்கம் கொண்டதாக இருக்குது. அப்போ அவங்க யார் இதுலேயும் தலையிடக்கூடாது. அப்போ தலையிடும் போது பிரச்சனை வரும். அப்போ பிரச்சனை வரும்பொழுது அரசியலமைப்பை தான் எடுப்பாங்க. அப்போ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? பெருபாரி வழக்கு 1960 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாது. ஏன்னா முகவுரையை திருத்தம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேசஸ் தான் நடந்திருக்கும். இப்போது முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாது. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், அரசியலமைப்பை நம்ம திருத்தலாமா அப்படி நமக்கு உரிமை இருக்குதானே. அப்போ முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாது. அரசியலமைப்பை விளக்குறது தான் முகவுரை. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் முகவுரை. அதையே திருத்தம் பண்ணக்கூடாது. முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாது. அப்போ அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் திருத்த முடியாது, அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வழக்கு கொடுப்பாங்க. அதாவது இது கொடுப்பாங்க, தீர்ப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா? முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அரசியலமைப்பை திருத்துற மாதிரி முகவுரையை நீங்கள் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருப்பாங்க, தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க 1960. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேசவநந்த பாரதி வழக்கு நடந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான வழக்கு, நிறைய இடத்துல நீங்கள் படிப்பீங்க. 1973 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்கன்னா, முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான். நீங்கள் முன்னாடி என்ன சொன்னாங்க, பெருபாரி வழக்கில் உச்சநீதிமன்றம், முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியெல்லாம் கிடையாது, நீங்கள் அதை திருத்தக்கூடாது, அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக இல்லாத நீங்கள் எப்படி திருத்த முடியும், திருத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கேசவநந்த பாரதி வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க, முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான், அதனால் நீங்கள் திருத்தலாம், ஆனால் என்ன பண்ணணும் பாருங்கள், ஆனால் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தப்பட வேண்டும். அதில் ஒரு சில ஸ்ட்ரக்சர் இருக்கும், பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கும், அதை மாற்றக்கூடாது. இறையாண்மைன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் மாற்றிடக்கூடாது.
அந்த பேசிக்குன்னு சில விஷயங்கள் இருக்குங்க. அடிப்படை கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கும். அடிப்படை கட்டமைப்புன்னே ஒரு டாபிக், அது ரொம்ப டீப்பான ஒரு டாபிக், அது நமக்கு தேவை கிடையாது. அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் என்ன பண்ணணும், திருத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கேசவானந்த பாரதி வழக்கில் என்ன சொல்கிறாங்க, முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தாங்க, நீங்கள் திருத்திக்கோங்க, ஆனால் என்ன பண்ணுங்க, அதனுடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தப்பட வேண்டும். இந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம பார்த்தோம்ல, ஒரே ஒரு டைம் முகவரி திருத்தம் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல. எப்போ திருத்தம் பண்ணாங்க, 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக திருத்தம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, பார்த்தோம்லங்க. அப்போ இதுக்கப்புறம் தான் திருத்தம் பண்ணுறாங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த கேஸ்க்கு அப்புறம் தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 1976 ஒரு டைம் திருத்தம் பண்ணுவாங்க. மீண்டும் வழக்கு வரும்பொழுது எல்ஐசி வழக்குன்னு சொல்லுவாங்க. 1995 அவங்களே அப்பவும் என்ன தான் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்கன்னா, முகவுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி தான், அதனால் என்ன பண்ணலாம், அதை திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே சேம் தான், சேம் தீர்ப்பு தான் கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஒன்றே ஒன்று மட்டும்தான், பெருபாரி வழக்கு மட்டும்தான் அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாது முகவரை, அதனால் அதை திருத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3 புரிஞ்சிச்சுங்களா? பெருபாரி வழக்கு 1960 என்ன சொல்கிறாங்க, முகவரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல, அதனால் அதை திருத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கேசவானந்த பாரதி வழக்கு 1973 என்ன சொல்லுவாங்கன்னா, முகவரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான், அதை திருத்திக்கோங்க, ஆனால் அதனுடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தப்பட வேண்டும் சொல்லுவாங்க. எல்ஐசி வழக்கில் என்ன சொல்லுவாங்க, முகவுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி தான், அதை திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதாங்க முகவுரை. வேறு ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ரொம்ப முக்கியமானது கூட. இந்த புகழுரைகள்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அம்சங்கள்லாம் உங்களுக்கு இந்நேரம் மனப்பாடமாக இருக்கும், நான் சொல்லும் பொழுதே மனப்பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன எக்ஸ்ட்ரா புகழுரைகள் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேர்டுக்கும் டெஃபினிஷன் நம்ம படித்தே ஆகணும். அதாவது இப்போதைக்கு உங்களுக்கு அதுக்கான அர்த்தம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி டீப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், லெசன் டீப்பாக தான் இப்போ பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? லெசன் படிக்கும் பொழுது இப்போ சமத்துவம்னா அதனுடைய இது மக்களாட்சினா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம், குடியரசு அதை பற்றிலாம் நம்ம என்னென்ன நாடெல்லாம் மக்களாட்சி உள்ள நாடாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம அது சின்ன சின்ன லெசனில் படிக்கும் பொழுது மறுபடியும் இதை படிப்போம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா படிக்கிறது தான், மறுபடியும் இதை நம்ம நல்லா இதாக படிப்போம். அந்த இடத்துல டெஃபினிஷன், ஏன்னா சில பேர் ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாங்க, சமத்துவத்துக்கு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர்லாம், நிறைய பேர் டெஃபினிஷன் 11th புக்கில் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், 7th புக்கு படிப்போம்ல, அப்போ படிக்கும்பொழுது உங்களுக்கு 11th இது சம்மந்தமான டெஃபினிஷன் ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு கொடுத்துருக்கிறது, மகாத்மா காந்தி கொடுத்துருக்கிறது, ஆப்ரஹாம் லிங்கன் கொடுத்துருக்கிறது, அப்புறம் வேறு நாட்டுக்காரங்களும் கொடுத்துருப்பாங்க. அவங்களோடது எல்லாமே நம்ம புக்கில் கொடுத்தது எல்லாமே தொகுத்து ஒரு இதில் நம்ம பார்ப்போம், டெஃபினிஷன் எல்லாமே. ஓகேங்களா? அதனால் பயப்படாதீங்க. இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா பெருசாக அந்த பிக்சர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, பெருசாக இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் ஸ்கூல் புக்கை பற்றி மென்ஷன் பண்ணல. நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. டவுட் கேட்டிருந்தீங்க போன கிளாஸில். பார்த்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் கூட்டுறவு சங்கங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு பகுதி 11B கொடுத்துருப்பேங்க, இல்லைங்க பகுதி 9B, பின்னாடி பகுதி 9Bன்னு கொடுத்துட்டு மேலால் பகுதி 11Bன்னு கொடுத்துருப்பேன். அது தப்பு. கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பகுதி என்னன்னா பகுதி 9B. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல மாற்றி கொடுத்துட்டேன், பின்னாடி கரெக்டாக கொடுத்துருந்தேன், அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேங்களா? கமெண்ட்டில் சொல்ல முடியாது, ஏன்னா கமெண்ட்டில் பார்த்து எல்லாருமே பார்க்க மாட்டாங்கல்ல, வீடியோவில் சொன்னால் எல்லாருமே கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். கூட்டுறவு சங்கங்களை பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்னதுங்க, பகுதி 9B. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, முகவரி முடிஞ்சிருச்சு. எல்லோரும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் கூட உங்களுடைய டேபிளில் கூட இதை என்ன பண்ணி வச்சுக்கோங்க, ஒட்டி வச்சுக்கோங்க. படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு மெமரி படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? அப்படியே கண்டினியூவாக உங்களுடைய அந்த ஆர்வத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு டைம் நம்ம டவுன் ஆகும், அப்போவும் அந்த இடத்துல கொஞ்சம் வந்துருங்க, ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி மீண்டு வந்துருங்க. ஓகேங்களா? உடம்பையும் பார்த்துக்கணும். நிறைய பேர் நைட்டெல்லாம் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்களுடைய அந்த உழைப்புக்கு உண்மையிலுமே நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஆனால் உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நல்லா படிங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் அப்படி தான், நீங்கள் பாலிட்டி மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்லேயும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? சில பேர் நோட்ஸ் எடுக்க முடியல, சுத்தமாக டைம் கிடைக்கல அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, வீடியோ எடுக்கும்போது ஹிண்ட்டு மாதிரி எடுத்து வைங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்களே எல்லாருமே அப்படியே எடுத்துக்கலாம். வீடியோ கிளாஸ் பார்க்கும்பொழுது ஹிண்ட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு. பேஜும் நிறைய வேஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் சொல்கிறேன். அதாவது பேஜ் வேஸ்ட் ஆகிறது அப்படிங்கிறத தாண்டி
நீங்கள் கம்மியான பேஜில் எழுதி வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாலிட்டியாக ஒரு நோட்டுக்குள்ளே ஃபுல்லாக முடிச்சிடணும். ஒரு டாப்பிக்குமே வந்து ஒரு 2 பேஜ் தான். அந்த 2 பேஜை தாண்டவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிறைய பேர் வந்து அப்படியே லைனாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்கள நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாத்தோட கமெண்ட்ஸையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரெகுலராக அதே மாதிரி வந்து உங்களோட ஒர்க்கை ஒரு கிளாஸ்லேயும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.